இங்க ஒரு பொண்ணு மரத்து மேல இருந்து ஒரு பச்சை குழந்தை அழுகிறத கேட்டதும் மிரண்டு போயிடுறான். அன்னைக்கு தன்னோட கணவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் நடந்த விஷயத்த சொல்ல அவருமே அந்த மரத்தை சுத்தி முத்தி போய் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மரத்து மேல எப்படி பச்சை குழந்தை இருக்கும், இதெல்லாம் உன்னோட பிரம்ம, கண்டதையும் யோசிக்காம கிளம்புன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரியே திரும்பவும் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டதும் அவருமே அவ சொன்னது உண்மைதான்றது புரிஞ்சுக்கிறாரு. உடனே போன் பண்ணி தன்னோட சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வர வச்சு எல்லாருமே சேர்ந்து மரத்தை போய் பாக்குறப்ப திரும்பவுமே அந்த சத்தம் கேட்டதும் அத்தனை பேருமே பயந்துடுறாங்க. அவளோட கனவுலயுமே ஒரு அரக்கன் வந்து தங்களோட குழந்தையவே காவு கேட்கறத பார்த்ததும் பதறி எந்திரிக்க அந்த மரத்துக்கு மேலதான் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த குடும்பத்தோட மொத்த நிம்மதியுமே போயிருது. முள்ளாலதான் எடுக்கணும்னு முடிவு பண்ணவங்க அடுத்த நாள் ஒரு சாமியார கூப்பிட்டு யாகம் நடத்தி மந்திரம் எல்லாம் ஓதி பிள்ளைய காவு கேட்கிற அந்த அரக்கனுக்கு ஒரு தென்னங்கண்ண காணிக்கையா கொடுத்து அந்த அரக்கனோட பசிய சாந்தப்படுத்துறாங்க. எல்லாம் முடிஞ்சு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமே எந்திரிச்சவ கொல்லப்புறத்துக்கு போய் பாக்குறப்ப திரும்பவும் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதே நேரத்துல அங்க வந்த மரம் ஏற ஒரு ஆளும் எவ்வளவு தடுத்தும் கேட்காம அந்த மரத்து மேல ஏறாரு. போச்சு, பேய் இருக்கிறது தெரியாம அந்த மரத்துல ஏறான். இன்னைக்கு அவன் செத்தாண்டான்னு நினைக்கிறப்ப திரும்பவும் அந்த ஆளு கீழே இறங்கி வராரு. அப்ப அது வரைக்கும் மரத்து மேல கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குழந்தையோட சத்தம் இப்ப அந்த ஆள் கிட்ட இருந்து கேக்குது. அந்த ஆள் உடம்புல பேய் புகுந்துருச்சுன்னு நினைக்கிறப்ப அவர் தன்னோட போன் எடுத்து ஒரு பட்டன் அமுக்கினதும் அந்த அழுகு சத்தம் அப்படியே நின்றுது. ஹலோ, போனை எடுத்துட்டேன், அன்னைக்கு தெரியாம மரத்து மேலேயே வச்சுட்டு எந்த மரம்ன்றத மறந்துட்டேன், இப்பதான் எடுத்தேன், நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக இத்தனை நாளும் தாங்க குழந்தை அழுகிற மாதிரி இருக்கிற ஒரு போனோட ரிங்டோனை கேட்டுதான் மிரண்டு போயிருந்தோன்றத நினைச்சு ரெண்டு பேருமே தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க.